எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ FSO எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்காக. FSO எக்ஸாமுக்கு படிக்கும்போது எந்தெந்த இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. அந்த இம்பார்ட்டண்டான 6 டாபிக்ஸையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த 6 டாபிக்ஸோட லிஸ்ட்டை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதை டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த டாபிக்ஸோட லிஸ்ட் என்னென்னா ஃபுட் கெமிஸ்ட்ரி, ஃபுட் மைக்ரோபயாலஜி, food processing technology, food laws and organizations, hygiene and sanitization, public and occupational health and nutrition. இதுதான் நம்ம பார்க்க போகிற அந்த 6 டாபிக்ஸ். இந்த 6 டாப்பிக்கையும் இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபுட் கெமிஸ்ட்ரி கீழே நம்ம என்னென்ன விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மோனோ, டி அண்ட் ஒலிகோ போலிசாச்சரைட்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதோடு சேர்த்து ஸ்டார்ச், செல்லுலஸ், பெக்டிக் சப்ஸ்டன்ஸ், அப்புறம் டயட்ரி ஃபைபரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நாம் பார்த்தது கார்போஹைட்ரேட்ஸ் ஹெட்டிங் கீழே பார்க்க வேண்டிய டாபிக்ஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன்ஸ்க்கு கீழே நம்ம என்னென்ன பார்க்கணுங்கிறது தான். ப்ரோட்டீன்ஸ்க்கு கீழே நம்ம ஃபுட் ப்ரோட்டீன்ஸோட கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்து வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்து லிப்பிட்ஸ் கீழே நம்ம என்னென்ன பார்க்கணுன்னா கிளாசிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிப்பிட்ஸ் படிக்கணும். ரான்சிடிட்டி ஆஃப் ஃபேட்ஸ், பாலிமரைசேஷன், பாலிமார்ஃபிசம், பிக்மெண்ட்ஸ்-Carotenoids, chlorophylls, anthocyanins, tannins and myoglobin. அடுத்து நம்ம ஃபுட் ஃப்ளேவர்ஸில் பார்க்க வேண்டியது என்னென்னா டர்பின்ஸ், எஸ்டர்ஸ், கெட்டோன்ஸ், கியூனான்ஸ். அடுத்து என்சைம்ஸில் பார்க்க வேண்டியது டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸோட என்சிமேட்டிக் அண்ட் நான் என்சிமேட்டிக் ப்ரௌனிங் பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம செகண்ட் டாபிக் பார்க்கலாம், ஃபுட் மைக்ரோபயாலஜி. இந்த ஃபுட் மைக்ரோபயாலஜிக்கு கீழே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது characteristics of microorganism. இதுக்கு கீழே morphology, structure and reduction of bacteria, yeast and mold in food, spores and vegetative cells, microbial growth in food, intrinsic and extrinsic factor, and death kinetics, serial dilution method of quantification, food spoilage, contributing factors, spoilage bacteria, microbial spoilage of milk products, meat and meat products, foodborne diseases, toxins produced by Staphylococcus, Clostridium and Aspergillus, bacterial pathogens, Salmonella, Bacillus, Listeria, E. coli, Campylobacter, food hazards of natural origin, seafood toxins, biogenic amines, alkaloids, phenolic compounds, protease inhibitors and phytates. Types of hazards, biological, chemical, physical hazards factors affecting safety, importance of safe foods. General methods of food preservation and food processing, preservation of food spoilage. இது எல்லாமே நம்ம ஃபுட் மைக்ரோபயாலஜிக்கில் பார்க்கணும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. இந்த ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபுட் ப்ராசஸிங். ஃபுட் ப்ராசஸிங்கில் ஸ்ட்ரக்சர், composition, nutritional significance and types of processing methods for various categories of foods. Categories of foods la first cereals, rice milling, paraboiling, barley la peeling, malting, brewing, corn la wet and dry milling, wheat milling, pulses, milling, germination, cooking, roasting, frying, canning, fermentation. And oil seeds la extraction and refining, fruits and vegetables la canning, drying, dehydration, concentration, freezing, IQF, thawing and plantation crops. idhila primary and secondary processing of tea, coffee, cocoa. Spices la Oleoresin and essential oil extraction. Meat, fish and poultry la ant-mortem inspection, slaughtering and dressing, post-mortem examination, canning, curing, smoking, freezing, dehydration. Milk la receiving, separation, classification, pasteurization, standardization, homogenization, sterilization. அப்புறம் UHT. இதுக்கு அடுத்து யூனிட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்கில் என்னென்ன பார்க்கணுன்னா கிரேடிங், சார்ட்டிங், peeling and size reduction,
ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் கன்சியூமர் ட்ரெண்ட்ஸ் அண்ட் தேர் இம்பேக்ட் ஆன் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ஸ்டேஜஸில் to conceive ideas, evaluation of ideas, developing ideas into products, test marketing, commercialization, criteria for selection of raw materials, sensory evaluation, objective evaluation, standardization. அதுக்கு அடுத்து types of function of packaging materials used in foods. Packaging materials as a thread, impact on health and controlling measures. அதுக்கப்புறம் surveys, types, sampling procedures for conducting surveys and quality control. இதுக்கு அடுத்து நம்ம தேர்டாக பார்க்க போகிறது ஃபுட் லாஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். பழைய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஃபுட் லாஸ் பற்றி நிறையவே பார்த்துருக்கோம். இந்த ஃபுட் லாஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி நம்ம FSSI வெப்சைட்லேயே நம்ம படிச்சுக்கலாம். அதை நம்ம கீழே என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரீஃப் ரிவ்யூ ஆஃப் ரெகுலேட்டரி ஸ்டேட்டஸ் இன் இந்தியா பிஃபோர் த அவெண்ட் ஆஃப் FSSI, FPO, MMPO, MFPO, Prevention of Food Adulteration Act, Paradigm Shift of PFA to FSSI, Overview of Food Safety Standards Act 2006, Food Safety and Standards Rules and Regulations 2011, Licensing and Registration of Food Business, Food Packaging, Food Product Standards and Additive, Labeling, Contaminants, Toxins, Residues Laboratory and Sample Analysis, Prohibition and Restriction on Sales. Organizational Hierarchy, Powers and Duties of Food Business Operator, Food Safety Officer, Designated Officer, Food Analyst, Food Recall and Traceability, Other Acts, Essential Commodities Act, Legal Metrology Act, AGMARK Codex Alimentarius, Development and Issues of Standards, Committees under Codex, Role in Maintaining Harmony in Food Standards. அதுக்கடுத்து நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஆர்கனைசேஷன்ஸோட லிஸ்ட் என்னென்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், ICMR, ICAR, NABL, கவுன்சில் ஃபார் சோஷியல் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், டெலிவரி ஹெல்த் சர்வீசஸ் இன் இந்தியா, எக்ஸ்போர்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் த்ரூ எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில், இதை EICன்னு சொல்லுவாங்க. APEDA அண்ட் MPEDA, International Organizations, FAO, Food and Agriculture Organization, FAO சொல்லுவாங்க. WHO, World Health Organization, ISO, WTO, APLAC, ILAC. இந்த எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் அந்த ஆர்கனைசேஷன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம படித்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹைஜீன் அண்ட் சானிடைசேஷன். இந்த டாபிக் கீழே நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா hygiene and sanitization in food sector. அதில் pest control measures, garbage and sewage disposal, water sources, purification, HACCPன்னு சொல்லப்படுற hazards analysis and critical control point, good manufacturing practices, good hygiene practices, good laboratory practices. இது எல்லாமே என்னென்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து பப்ளிக் அண்ட் ஆக்குபேஷனல் ஹெல்த் நியூட்ரிஷன் டாபிக் கீழே என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் ஹெல்த். இந்த பப்ளிக் ஹெல்த்துக்கு கீழே டெஃபினிஷன் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் அசோசியேட்டட் டேர்ம்ஸ், கரண்ட் கன்சர்ன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த், குளோபல் அண்ட் லோக்கல், கோர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், ஹிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், concept of health and diseases, natural history of diseases, levels of preventions, concepts of health and diseases, natural history of diseases, determinants of health, infectious diseases, germ and theory, introduction to public health ethics, globalization and health, governance in health, international health regulations, Indian health systems, occupational health, health of workers in industries, safety measures, occupational diseases. அதுக்கடுத்து நியூட்ரிஷன்ஸ். நியூட்ரிஷன் கீழே அசஸ்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், பேலன்ஸ் டயட், ஃபுட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ், எசென்ஷியல்ஸ், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், எசென்ஷியல் விட்டமின்ஸோட டெஃபிஷியன்சியால் நமக்கு வர நோய்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதனால் என்னென்ன டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷத்தன்மை உடம்புக்குள்ளே என்ன ஆகும், இது குறைபாடுனால விஷத்தன்மை எதுவும் உருவாகுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் PER, ரெக்கமெண்டட் டயட்ரி அலோவன்சஸ் ஃபார் வேரியஸ் நியூட்ரிஷன்ஸ், ஆன்டி நியூட்ரிஷன்ஸ், கிளினிக்கல் அண்ட் டயட் சர்வேஸ், ப்ரோக்ராம்ஸ் ஆன் நியூட்ரிஷன் இன் இந்தியா.
இந்தியாவில் என்னென்ன நியூட்ரிஷனுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா மிட் டே மீல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ், அங்கன்வாடி சிஸ்டம்ஸ், ICDS, NIDDCP, NNAPP, WIFS, National Food Security Mission, SABLA, FSSI Initiatives on Food Fortification. FSSIயில் சில இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணாங்க ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷனுக்காக. இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே பழைய வீடியோலையும் நம்ம ஒரு தடவை சிலபஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக படித்து வச்சுக்கணும். அடுத்து லாஸ்ட்டாக FFRC. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா டாப்பிக்குமே நீங்கள் படிக்கிறதோடு சேர்த்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக கன்சிடர் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டாபிக்ஸில் இருந்து நிறைய கேள்விகள் FSO ரோலுக்கான எக்ஸாம்ஸில் வந்திருக்கு. அதனால தான் இதை இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இது கூட சேர்த்து நீங்கள் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் சால்வ் பண்ணுங்கள். அது உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் FSO எக்ஸாமுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.